சரி, என் மக்கள் இன்னைக்கு நீங்க டைம்ஸ் நோ சர்வே பாத்தீங்களான்னு தெரியலண்ணே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக 21% வாக்கு வாங்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நோவுடைய இன்னைக்கு சர்வே பாத்தீங்கன்னா 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுண்ணா. இன்னைக்கு ரிசல்ட் இன்னைக்கு அவங்க இப்பதான் அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்துல பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா, எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாம தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வெளியிருந்து பார்த்தா தெரியறது இல்லை. பூத்து வேலைகள் அற்புதமா நடக்குது. பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாசம் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பூத்துல கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்டா எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும் 2024 தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார் என்பது தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா, வி ஆர் குவைட்லி கான்ஃபிடென்ட். களம் மாறுது. இன்னைக்கு 189 தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும். 189 இடத்துல பேசியிருக்கும். கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்ட் ஹார்ஸ், ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும். வண்டி குதிரை தானே வண்டி இழுக்குமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். இது எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். கடந்த 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது குதிரை மாறிங்க. கூட்டணிங்கிறது வண்டி மாறி. குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். The horse has to pull the chariot. The chariot can never pull the horse. ஆங்கிலத்தில் சொல்வது போல இன்னும் 4 வாரங்கள் இருக்கு முழுமையாக. 2019 ஸ்கெட்யூல் படி பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் 2019 வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வருதுன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா மார்ச்ல வரலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு, காலையிலேருந்து நீங்க டிவியில போடுறீங்க, ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க, தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது. அதுல முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கிருக்கும். உயிரை கொடுத்து இறங்கிருக்கும். அதனால் கூட்டணி எல்லாம் வருகிற நேரத்துல பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க, அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் எல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே, நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு வலிமையான நாடு வேணும். அதே நேரத்துல ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட 70-80% அதிருப்தி இருக்கு. எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ 70-80% அதிருப்தி இருக்கு அவருடைய ஆட்சியின் மீது. அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். அதனால கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெருசா கவலைப்படும். குதிரை தான் ஒரு வண்டி இழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். அதை தான் எல்லா கட்சிகளும் பண்றாங்க. எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்யறாங்க. நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்யறோம், வேற வேலைகள் செய்யறோம். அதனால இன்னும் 4 வாரங்கள் இருக்குன்னா பொறுமையா பார்ப்பீங்க. இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு, ஃபார்முக்கு வந்துடும். ஒருவேளை கூட்டணி இப்பவே இல்லையா, இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்கு. அதனால என்ன பிரயோஜனங்கன்னா, சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போறாங்களா, நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வேலையை ஆரம்பிக்க போறாங்களா? ஸோ கூட்டணியில கட்சிகள் இருக்குது அப்படிங்கறதுக்காக பிரச்சனை முடிச்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா. சீட்டு கேட்கறது அதிகம், இந்த சீட்டு கேட்கறாங்க, யாருக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை. அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கவலைப்படலைங்கண்ணா. 2-3 வாரத்துல அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வருகின்ற 11ஆம் தேதி ஜே.பி. நட்டா கலந்துக்கூடிய எண்மண் மக்கள் ப்ரோக்ராமுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. அவங்க அனுமதியெல்லாம் மறுக்கலைங்கண்ணா. காவல்துறை அவர்கள் அனுமதி மறுக்கல. நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாங்க. ஒரு விஷயத்திலே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். சென்னை மாநகரத்துல எங்களால எந்த விதமான டிராபிக் ஜாம் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். இதை கமிஷனர் அவங்ககிட்ட, டிஜிபி அவங்ககிட்ட நாங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கோம். எங்கனால் எங்கேயுமே டிராபிக் ஜாம் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீட் எதிர்த்து திமுக கட்சிகள்லாம் இந்த 1ஆம் தேதி வாலாஜா ரோட்ல இங்கே நடந்து போனாங்க. அப்புறம் ஒரு ஆண்டும் தலைவர்கள் பிறந்த நாளுக்காக மார்ச் பாஸ்ட் ஊர்வலம் மாதிரி போறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் டிராபிக் ஜாம நிச்சயமா உருவாக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுங்கண்ணா. ஆனாலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் ஒருவருக்கு கூட சென்னை மாநகரத்திலே தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நட்டா அவர்கள் 200வது தொகுதிக்கு வர்றாங்கண்ணா.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 234வது தொகுதிக்கு வருவாங்க. நட்டா அவர்களுடைய தேதி இன்னைக்கு முடிவாயிருச்சு. பிரதமர் அவர்களுடைய தேதியை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போதைக்கு டென்டேட்டிவா பிப்ரவரி 25ஆம் தேதி வச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக யாத்திரை நடக்கும், சென்னையிலும் நடக்கும். அது எப்படி பண்ணணும், அது இதே மாதிரி ரோட்ல போறதா, மக்களை எப்படி சந்திக்கிறது, மக்களை சந்திப்பதுதான் நோக்கங்கண்ணா. பிரச்சனை இல்லாம எப்படி சந்திக்கிறது தான் நம்முடைய தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய வருகைக்கு அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல, பொதுக்கூட்டத்துக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல. இது மக்களுக்கு பிரச்சனை இல்லாம எப்படி இந்த யாத்திரையை சென்னைக்குள்ள நடத்துறது அப்படிங்கிறத பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஆனா ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இந்த யாத்திரை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் என்கின்ற முறையில என்னால் சென்னையிலே ஒருவருக்கு கூட ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக. சரி, இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி முதற்கட்டமா பேச்சுவார்த்தை முதலாவது அவங்க தான் தொடங்கி இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தரப்புல இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கல, கூட்டணி கட்சிகள் யாருமே சந்திக்கல, தனித்து விடப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக? இன்னொரு கட்சியை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா. ஒரு கட்சியும் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய எண்ணோட்டத்தின்படி அந்த கட்சி இருக்குங்கண்ணா. நான் இன்னொரு கட்சியை பத்தி தவறா சொல்ல விரும்பலைங்கண்ணா. நான் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேங்கண்ணா. நீங்க என்னுடைய பழைய பேச்சுக்களை, பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க திருப்பி பாருங்க. ஒரு ஆண்டாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டிய நேரம். பாரதிய ஜனதா கட்சி இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு டீ போடுங்க, எனக்கு காஃபி போடுங்க, எனக்கு நல்ல சாம்பார் வைங்க, எனக்கு நல்ல ரச சாப்பாடு வைங்கன்னு சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இல்லைங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டுமோ தவிர ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போகலாம், ஆனா வீட்டினுடைய ஓனரா போய் இன்னொரு வீட்டில் உட்கார முடியாதுங்கண்ணா. ஆனால் 1 வருடமாக 2 வருடமாக எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள்கிட்ட போறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், யாத்திரை நடத்துறோம், கடினமான பணிகளை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் கட்சி வளரணும் 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 அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு இன்னைக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்காது, ஓ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டாங்க, சீட்டா மாறுமா? அதையும் நான் இன்னைக்கே சொல்றேன். சரித்திரம் வரலாறு காணாத அளவுக்கு 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெறும். அதனால் இன்னொரு கட்சியை பத்தி எப்பொழுதுமே நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், எங்க வீடு நாங்க தான் பார்த்துக்கணுமோ தவிர இன்னொரு கட்சியினுடைய வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் குறை சொல்ல போவது கிடையாது. இன்னைக்கு எங்கள் கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மோடி அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நம்மோடு, மக்களோடு நாம் இருக்கின்றோம். அது 2024 களம் மிக தெளிவாக இருக்கிறது. அதை நோக்கி எங்களுடைய பயணங்கள். முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் காலை திரும்பி இருந்த பொழுது பேட்டி அளித்தப்ப என்ன சொன்னாருன்னா, பிரதமர் மோடியினுடைய உரையை பார்த்து சிரித்தேன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப முதலமைச்சர் ஹிந்தி தெரியுமானே? முதலமைச்சர் ஹிந்தி கத்துக்கிட்டாரா ஸ்பெயின்ல? முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு. அதனால ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு உடனே பிரதமர் அவர்கள் லோக்சபால பேசினாங்க, இன்னைக்கு ராஜ்யசபால பேசினாங்க. அப்ப ரெண்டையும் உட்காந்து முதலமைச்சர் பார்த்துட்டு பிரதமர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட நான் பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. நாங்க எப்படி அரசாங்கத்தை அணுகுகின்றோம், கவர்னன்ஸ் அணுகிறோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷன் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அது எல்லாமே லோக்சபா ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ராஜ்யசபா ஸ்பீச்லயும் மிக தெளிவாக எப்படி நம்முடைய ஆட்சி 3வது முறையாக மக்கள் அன்போடு நாம் வருகின்ற பொழுது இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த நார்த் சவுத் பிரச்சனை, குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால தொட்டிருக்காங்க, லோக்சபாலையும் தொட்டிருக்காங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஸ்பெயினுக்கு போனேன், 10 நாள் இருந்தேன், 3440 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நான் வருமானம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். ஒரு நிறுவனமே ஒரு ஆண்டு புதுசா கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா? ஒரு உதாரணம் சொல்றேன்னா, 2022 ஜனவரியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்க 2023 ஜனவரியில தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் யூபி நடந்த பொழுது 5 IAS ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் யூபிக்கு எடுத்துட்டு போனாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் யூபியில போட்டாங்க. இங்க நடந்துச்சு. நான் இன்வெஸ்டர் சமிட்டை பத்தியே பேசுனீங்கன்னா, யூபி இன்வெஸ்ட்காரன் இங்க வந்தாங்க. 5 IAS ஆஃபீஸர் 10,000 கோடி ரூபாய் தமிழகத்திலிருந்து யூபி கொண்டு போனாங்க. 3,440 கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போகணுமா? 2 ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃபீஸர் போதாதா? 2 இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போதாதா? அல்லது ஒரு டைரக்டர் போதாதா? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு இதை போல் பேசுகின்றார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும்,
முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் 2 வருஷம் ஆச்சு. 6000 கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்துல இதே பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த பக்கம் பொன்முடி அண்ணன், இந்த பக்கம் துரைமுருகன் அண்ணன், வழக்கமா யாரு இடப்பக்கம் வலப்பக்கம் நிற்பாங்களோ அப்ப அப்படியே நின்னாங்க. 6000 கோடி சொன்னார். 2 வருஷம் ஆச்சு. 1 ரூபா வந்துச்சாங்கன்னா 6 ரூபா வந்துச்சாங்கன்னா. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பேசும் பொழுது உண்மை இருக்கு. முதலமைச்சராக பேசும் பொழுது அந்த வரி பணத்துல அந்த சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. துபாய்க்கு போன 6000 கோடி இல்லை. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போன 3440 கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டை இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை அவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்தியன் எக்கானமி இஸ் க்ரோயிங் அட் 7.2%. 7.2% ஒரு எக்கானமி க்ரோ ஆகுதுன்னா இருக்கிற கம்பெனிகள் பணத்தை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால இது எல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன் பிரதமர் வந்து 400 சொன்னார், ஏன் 543 சொல்ல? ஆனா பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதும் நமக்கு தெரியும், 1000 நாட்கள்ல கடைசி வில்லேஜுக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம்னு சொன்னா 800 சில்லற நாள் நம்ம செய்வோம். ஸோ பிரதமர் என்பது 400 என்பது குறைந்தபட்சமாக சொல்லி இருக்கின்றார். மக்களுடைய மனதை பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. 2024 நாம் பார்ப்போம். மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய மக்கள், தமிழக மக்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். சார், அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து அவர் சொல்லவே இல்லைங்கண்ணா. நாளைக்கு டெல்லியில கிளாரிஃபை பண்ணங்கண்ணா, அவர் சொல்லவே இல்லை. அங்க நீங்க அந்த கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி பேரை கேட்டாலும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய கதவுகள், இதைத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கேன், கதவும் ஜன்னலும் திறந்திருக்கிறது. குறிப்பாக ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அது எங்களுடைய வீடு, நாங்கள் உருவாக்கியது. அதுல சகோதர சகோதரிகள் எல்லோரும் வர்றாங்க, அன்போடு அரவணைப்போடு வர்றாங்க. ஆனால் நாங்க வந்து எந்த கட்சியுமே இப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லணும். எல்லா கட்சிக்கும் பொதுவாகத்தான் சொல்லுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதவுகளும் ஜன்னலும் திறந்திருக்கிறது. காமன் பேட்டர்ன் என்ன? மோடி அவங்களை ஏற்றுக்கணும். எங்களுடைய விஷன் மேல நம்பிக்கை இருக்கும். ஆத்ம நிர்பார் பாரத்ல இருந்து நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கோ அதை நோக்கி அவங்க அதை ஏற்றுக்கணும். பேசிக் விஷன். இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா கூட அது பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதனால நான் டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்புல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நான் பேசுறேன். ஒரு ஊடக நண்பர் ஒரு ஊடகத்துக்காக பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற கான்டெக்ட் வேற, அவர் பதில் சொல்லக்கூடிய கான்டெக்ட் வேற. அதை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் காலையில கருத்து சொல்றாரு. அந்த கருத்தை கேட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்க மேல தவறு இல்லை, ஒரு அரசியல் தலைவர் கருத்து சொல்லணும், அதை போய் இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறீங்க, அவங்க கருத்து சொல்றாங்க. இது அனைத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் பத்திரிகையாளர் அங்கேயே அழைத்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம். சார், நேற்று TR பாலு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை வந்து நேற்று வந்து தலைவரானவர், நான் வந்து 65 வருஷமா அரசியல் இருக்கேன், அவரை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்கறாதீங்க, அவருக்கு பதில் சொல்றதுக்கு நான் தரம் தாழ்ந்து போற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது வந்துன்னு விநாச காலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும். பாராளுமன்றத்தினுடைய அவையில அன்பிட்னு ஒருத்தர் சொல்றது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது. இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியா பார்த்துருவங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது. இந்த மாதிரி பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம், ஓசியா, மேடையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ SCயா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமா பேசுறாங்க. TR பாலு அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதாங்க. அவர் பதில் சொல்லலாம், பதில் சொல்லாம இருக்கலாம். எங்களுடைய 2G டேப் நீங்க ஒன்னொன்னு ரிலீஸ் பண்றது நீங்க கேட்டே இருக்கிறீங்க. 5 ரிலீஸ் பண்ணிருக்கோம். இன்னும் TR பாலனுக்கு 3 நாள் இருக்கு. கடைசி டேப் முடிச்சுட்டு நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் அதை பத்தி பேச போறது இல்லை. எந்த அளவுக்கு TR பாலு உள்ள விளையாண்டுருக்காரு மட்டும் நீங்க பாருங்க. சொன்னா அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கன்னா, இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம். அவரை பத்திரிகை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்க. இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவரு பையன், அவரு குடும்பம், 80 வயசு ஆகியும் இவங்களே கோலோச்சணும், யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது, பவர் அவ்வளவு முக்கியம், பாராளுமன்றத்தில் இவங்களே உட்கார்ந்துக்கணும். ஆனா வயசு வேற, அனுபவம் வேற, ஆற்றல் வேற, திறன் வேற, பக்குவம் வேற. ஆனால் TR பாலு அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா, வயசுனால அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் நினைச்சா தவறு. இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம், காக்காயை வைக்கல. காக்கா நிறைய இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலீங்கன்னா, மயில் தான் வச்சிருக்கோம். தன்மை இருக்கு, அழகு இருக்குன்னு. காக்காவும் அற்புதமான பறவை தானே, தவறா சொல்லிங்கன்னா. அதனால் TR பாலு அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு, 50 ஆண்டுகள் இருக்கு, அதனால அரசியல் எல்லாம் தெரியும், அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால், அவர் இங்க மிராஸ்தார் இல்லை, அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தடிமை கூட்டணாங்கல்ல. இனி வருகின்ற காலத்துல TR பாலு அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும். குறிப்பா இந்த 2G பார்ட், DMK பார்ட் 3 ஃபைல்ஸ், அந்த 9 டேப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் TR பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கணும்.